ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மினியன் ஹேஷ்டேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் கவர்மெண்ட் ஜாப். ஆமாங்க, நம்ம சேனல்லையும் இனிமேல் ரெகுலராக கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ரெகுலராக கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? PGCIL, அதாவது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, மத்திய மின் அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த வேக்கன்சி நிரப்புவதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், லாஸ்ட் டேட் என்னது, அதுக்கு கல்வி தகுதி என்ன, எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு எவ்வளவு, எல்லா டீட்டெயில்ஸும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அது சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த ஜாபை வெளியிட்டிருக்காங்க. கம்பெனி நேம் உங்களுக்கு தெரியும், PGCIL, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 28 காலி இடங்கள் இருக்குது. அந்த காலி இடங்கள் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டிக்கான ஃபீல்டு சூப்பர்வைசர் ஜாப். நீங்கள் விண்ணப்பிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட கடைசி தேதி 25 மார்ச் 2025. அதுதான் உங்களுக்கு டெட்லைன். பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும், அதாவது உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு இந்த வேக்கன்சி எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இங்கே தான் அங்கே தான்ன்றது கரெக்டாக சொல்ல முடியாது. சரிங்களா, அதிகாரப்பூர்வ இணையதளம் பார்த்தீங்கன்னா www.powergrid.in. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வகை வாரியாக காலி இடங்கள் விவரம். இந்த 28 காலி இடங்களை எந்தெந்த கேட்டகரிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 28 இடம் இருக்குது. ஓகேங்களா, அதில் UR கேட்டகரி 13, OBC கேட்டகரி 7, SC 4, ST 2, EWS 2, XSM 3, DEXSM 1. இப்போ பார்த்தீங்கன்னா URன்றது அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்கள URன்னு சொல்கிறாங்க. அந்த UR கேட்டகரிக்கு 13 பேரை எடுக்கிறாங்க. அண்ட் OBCனா அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 7 பேர் எடுக்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் SCக்கு 4 பேரும், STக்கு 2 பேரும் எடுக்கிறாங்க. EWS அப்படின்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவங்கெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கே 8 லேக்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் EWS அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க SC, ST, OBC கேட்டகரியில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி MBCலையும் அந்த கேட்டகரி அவங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம EWS, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற இதுவாக பிரிக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து EXSM, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். DEXM எக்ஸ் சர்வீஸ் மேன் தான். இவங்களாம் யாருன்னா ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு சர்வ் பண்ணியிருக்கவங்க, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லலாம் வேலை பார்த்துருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 4 கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. EXSMன்ற ஒரு கேட்டகரியில் 3, DEXSM அப்படின்ற கேட்டகரியில் 1 சேர்ந்து மொத்தமாக 4 கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த 28 பேர். அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மெயினாக இந்த கேட்டகரி எடுக்கிறவங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் படிச்சிருக்கிறவங்களா இருக்கணும். இல்லைனா அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க, அரசு கல்லூரியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மெயினாக என்ன கேட்டகரியில் கேட்குறாங்கன்னா
கரஸ்பாண்டன்ஸில் படிக்காமல் ஃபுல் டைமாக படிக்கிற டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பவர், electrical and electronics, power system engineering, power engineering, electrical, civil, mechanical, fire technology and safety. இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இந்த மாதிரி குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு மட்டுமே இந்த அரசு வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 55% வாங்கியிருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டிப்ளமோ மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஹையர் எஜுகேஷன்லாம் எதுனா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் வித் டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, வித்தவுட் டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓகே தான். வித் டிப்ளமோ, வித்தவுட் டிப்ளமோ மீன்ஸ் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ, பிடெக் இந்த மாதிரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா 12th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ இல்லாமல் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அந்த மாதிரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு தேவை ஒன்று டிப்ளமோ படித்து வந்திருக்கணும், டிப்ளமோ படிக்காமல் இந்த கேட்டகரியிலலாம் வந்திருக்கு, இந்த படிப்பெல்லாம் படிச்சிருந்தா அவங்களுக்கு ஓகே தான். சரிங்களா? அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 1 year ஆகுது ஒர்க் சைட்டில் சேஃப்டி இம்ப்ளிமெண்டேஷன் பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏஜ் விவரம்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு அதிகபட்சமாக அதாவது மேக்ஸிமம் 29 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு தளர்வு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா வயது தளர்வு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி அந்த கேட்டகரிக்கு 3 ஆண்டுகள் உங்களுக்கு தளர்வு கொடுத்துருக்காங்க. என்னடா இந்த ஜாப்க்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு சேலரி அந்தளவுக்கு ஹைக்காக வரும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 சுமார் 1,05,000 வரைக்குமே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஜாப்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிக்கோங்க. என்னடா இது எப்போ பார்த்தாலும் அப்ளை பண்ணுன்னு சொல்கிறாளே, இன்னும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டாளே, இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ அதாங்க சொல்ல போகிறேன். நல்லா பாருங்கள். இது எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது எப்படி உங்களுக்கு தேர்வு எந்த முறையில் தேர்வு வைப்பாங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் உங்களுக்கு இதில் நடக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அவ்வளோதாங்க. இந்த 2 மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா சேஃப்டி பற்றி தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதில் டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணணும். இந்த அமௌண்ட் இதுக்கு யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறதை பார்க்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கட்டணம் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 300 rupees பே பண்ணணும். இந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணணும்னா அதுவும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை லிங்க் பண்ணி 300 பே பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் உங்களோட விருப்பமும் தகுதியும் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா March 5th ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட டெட்லைன் பார்த்திங்கன்னா 25th முடியுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? இந்த ஜாபை நீங்கள் career.powergrid.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக போய் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் உங்களோட கன்ஃபர்மேஷனை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட்டு 25th மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. என்னோடய வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க.
மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.